போதும் ஆயிடுச்சு இந்த ஆர்டர் பண்றதுக்குள்ளே 2 ஆர்டர் அதுவும் வேற வேற மண்டபத்துல ஒரே டைம்ல பண்ணணும். அதுலயும் ஒரு ஆர்டர் பண்ணவே முடியாது. அது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஈவென்ட் கிடைச்ச இடம் வேலூர். ஆனா வேலூருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க இருந்து 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணும்னு சொல்லி. இதனாலேயே நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரதுக்குள்ளே எனக்கு காலையில 8 மணி ஆயிடுச்சு. சாயங்காலம் 5 மணிக்குள்ள நான் ரெடி பண்ணி இதுலயும் கத்திரிக்கால 2 மைல் பண்ணணும். 1 மைல் பண்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஆனா அப்படி இப்படி வேகமா பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள 2 மைல் பண்ணி முடிச்சு கூடிய தர்பூசணியில பொண்ணு மாப்பிள போட்டோ வரையணும். அதை பண்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். அது கூட அப்புறம் பொண்ணு மாப்பிள பேர் இதெல்லாம் எழுதி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சாயங்காலம் 3 மணி ஆயிடுச்சு. இது கூட ஒரு 12 வெள்ளை பூசணிக்காய் வச்சு கொக்கு வாத்துலாம் பண்ண அதான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. கரெக்டா ஒரு 4:45 எல்லாமே வச்சுட்டேன். எல்லாரும் கரெக்டா வந்து போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. டிஸ்ப்ளே சூப்பரா வந்துச்சு. சரி முடிச்சிட்டு 2வது ஈவென்ட் பண்றதுக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு முடிச்ச கையோட கிளம்புனா நாளை காலையில தான் மண்டபம் ஓபன் பண்ணுவோம், நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேளை அங்கேயே எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வீடு இருந்ததால அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு காலையில வேற ஒரு மார்க்கெட்டுக்கு திரும்பி கிளம்பி வேணுங்கிற காய்கறி வாங்க போயிட்டோம். இந்த ஈவென்ட்ல முக்கியமா தர்பூசணில பொண்ணு மாப்பிள போட்டோ பேர் கண்டிப்பா வேணும்னு கேட்டாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அதை பண்ணி ஈவென்ட்ல மைல் பண்றதுக்கு வாழை மரமே கிடைக்கல. கடைசியில பக்கத்து மண்டபத்துக்கு போய் கேட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. எப்பயும் போல கொக்கு வாத்துன்னு சொல்லி பேசிக் செட்டப் எல்லாத்தையும் பக்காவா முடிச்சாச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க.